ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா, பூண்டு மிளகாய் வச்சு நல்ல காரசாரமாக நாக்குக்கு நல்ல டேஸ்ட்டாக ஒரு சட்னி தான் அரைக்க போகிறோம். இந்த சட்னிக்காகவே நம்ம இட்லி தோசை கணக்கே இல்லாமல் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். அது மட்டும் இல்லாமல் சூடான சாதத்தில் இந்த சட்னி போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. சட்னிக்கு முதல்ல எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பெரிய பல்லு பூண்டா இருந்துச்சுன்னா ஒரு 20லேருந்து 25 சேர்த்துக்கோங்க. சின்ன பல்லு பூண்டா இருந்தால் ஒரு 30லேருந்து 35 சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு சேர்த்துக்கோங்க. பூண்டும் சின்ன வெங்காயம் மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டும் சின்ன வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா அது நல்லா சாஃப்டாக வதக்கி வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் பூண்டும் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 8லேருந்து 10 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 4 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா 2 வரமிளகாய் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. மிளகாய் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சட்னி கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நான் மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களால் இந்த அளவுக்கு காரம் சாப்பிட முடியாதுன்னா நான் சேர்த்த மிளகாயில் பாதி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை சேர்த்துக்கோங்க. புளி அந்த பூண்டு மிளகாவுடைய காரத்தை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரும். அதனால் மறக்காமல் புளியை சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்து ஒரு 30 செகண்ட் எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 30 செகண்ட் எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்க்காம ஒரு ஓட்டி எடுத்துட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துட்டேன். சட்னி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப நீர்க்க இல்லாமல் ஒரு செமி திக்னஸில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சட்னியை தாளித்து விட்டுடலாம். தாளிக்க 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து உளுந்து நல்லா செவக்க ஆரம்பிக்குது. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியை பேனில் சேர்த்துக்கோங்க. சட்னி சேர்த்து அந்த எண்ணெயோட 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கைவிடாமல் கிளறி விட்டுக்கோங்க. எண்ணெயும் சட்னியும் ஒன்று சேர கிளறி விட விட அந்த சட்னி அந்த எண்ணெயை நல்லா உள்ளே இழுக்க ஆரம்பிக்கும். சட்னி மொத்த எண்ணெயும் உள்ளே இழுத்து 1-2 கொதி வருது பாருங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நல்ல காரசாரமாக நாக்குக்கு நல்ல டேஸ்ட்டாக ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.